இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியன் 2 திரைப்படம் ஜெயிலர் திரைப்படத்தோட ரெக்கார்டை ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ஜெயிலர் திரைப்படம் 700 கோடிக்கு மேலே வசூல் செய்த திரைப்படம். தமிழ் சினிமாவில் அதிகமான வசூல் செய்த திரைப்படங்களில் 2 திரைப்படங்கள் இருக்குது. ஒன்று லியோ, ஒன்று ஜெயிலர். இந்த திரைப்படத்தோட ரெக்கார்ட்ஸ் ஈஸியாக இந்தியன் 2 பிரேக் பண்ணிவிடும். முக்கியமாக ஜெயிலர் திரைப்படத்தோட ரெக்கார்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணிவிடும். ஸோ தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே இந்தியா அளவில் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே ஜெயிலர் திரைப்படம் 48 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த திரைப்படத்துக்கு பெருசாக மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு கிடையாது. ஏன்னா நெல்சன் அவர்கள் இயக்கிய பீஸ்ட் திரைப்படம் தோல்வி அடைந்தது. அடுத்த திரைப்படம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. அதனால் ஓப்பனிங் ரொம்ப கம்மியாக 50 கோடி மட்டும்தான் இந்தியா அளவில் கிடைத்தது. ஆனால் இந்தியன் 2 அந்த மாதிரி இருக்காது. இந்தியன் 2 ப்ரிடிக்ஷன் மட்டுமே அதிகமாக பார்க்கப்படுகிறது. இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 95 கோடிக்கு மேலே இந்தியா அளவில் வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலக அளவில் 145 கோடிக்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஓவர்சீஸில் இந்தியன் 2க்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே ஜெயிலர் திரைப்படத்தோட ரெக்கார்டை ரொம்ப ஈஸியாக இந்தியன் 2 பிரேக் பண்ணிடும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்தியன் 2க்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் ஜெயிலர் திரைப்படத்துக்கு வந்த மாதிரி வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஓல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டை மட்டும்தான் இந்தியன் 2 பிரேக் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் விமர்சனம் வந்தால் மட்டும்தான் ஃபுல் ரெக்கார்டை பிரேக் பண்ணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?